இன்னொரு மிகப்பெரிய ஒற்றுமை என்ன அப்படின்னா, இந்த பார்ட்டிஸ்க்கு எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு தெரியுமா? அதாவது ஆன்டி பிஜேபி பார்ட்டிஸ்க்கு மட்டும் ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த ஆன்டி பிஜேபி பார்ட்டிஸ்க்கு எல்லாம் ஃபண்ட் பண்ணது, எலக்டோரல் பாண்ட்ஸ்ல ஃபண்ட் பண்ணது யாரு அப்படின்னா லாட்டரி ஃபேமிலி. இப்ப இந்த இடத்துல தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. லாட்டரி ஃபேமிலி ஐபேக் ஹையர் பண்ண எல்லா ஆன்டி பிஜேபி பார்ட்டிஸ்க்கும் ஃபண்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம ஐபேக் கண்டிப்பா இந்த கட்சி இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிரும் அப்படின்ற தேர்தல்ல மட்டும் ஐபேக் வந்து அந்த ஆன்டி பிஜேபி பார்ட்டிஸோட வேலை பார்க்குது. கரெக்டா ஐபேக் எப்ப அந்த கட்சிகளை விட்டு வெளியில போதோ, அதாவது அந்த எலெக்ஷன் முடிஞ்சு அந்த கட்சிகளோட கான்ட்ராக்ட் முடிஞ்சு வெளியில போதோ, அந்த எல்லா கட்சிகளோட டேட்டாவும் வெளியில போயிருது. அவங்க எந்த இடத்துல ஸ்ட்ராங், எந்த இடத்துல வீக் அப்படின்ற டேட்டா இருந்து வெளியில போயிருக்கு. ஏன் இதை நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா, ஐபேக் ஆப்கோவை பார்த்து கிரியேட் பண்றாங்க. கிரியேட் பண்றது யாருன்னா வலதுசாரிகள். இப்ப மோடிக்கு 2014 வரைக்கும் வேலை பார்த்துட்டு மோடிக்கு துரோகம் பண்ணிட்டு ஒருவர் வெளியில வராரு. அதாவது